இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மாத்திரம்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே போல் அப்ளிகேஷன் இன்டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீகான் லிமிடெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற வேகன்சியை தான் வீடியோவாக பார்க்க போகிறோம். இது அண்டர் இந்தியன் கவர்மெண்ட். இவங்க ராஞ்சியில் இருக்காங்க. ஸோ இது 1959 ஆரம்பித்த இந்த கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ்க்காக ஒரு வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேகன்சியில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிப்ளமோவில் இன்ஜினியரிங் படித்த கேண்டிடேட்டுக்கும் அதே சமயத்தில் பிபிஏ மாதிரி கிராஜுவேஷன் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கும் சேர்த்து இவங்க வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு, அதாவது இந்தியன் கவர்மெண்ட்டில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல் கீழே இருக்கிற ஒரு கம்பெனி இவங்க. இது எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன டேட்டு 6th March, க்ளோஸ் ஆக போகிற டேட்டு 5th April. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. என்ன ஏஜ் அவங்க கேட்டிருக்காங்களோ அதில் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி இந்த மாதிரி ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் எல்லா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டு. அதே மாதிரி கேட்டகரி வைஸ் ரிசர்வேஷனும் உண்டு. எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் தனியாக வந்து ரிசர்வேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல். இது டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு 3 ஓப்பனிங் இருக்குது. மினிமம் ஒரு 16 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 16 years முக்கியமாக வந்து ஹைட்ரோ கார்பன் இண்டஸ்ட்ரியில் க்ரூட் ஆயில், கேஸ் இந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல். இதில் 5 வேகன்சி இருக்குது. இந்த 5 வேகன்சிக்கும் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க, இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதே மாதிரி ஹைட்ரோ கார்பன், ஆயில், கேஸு, ஸ்டீல் பைப்லைன், பெட்ரோகெமிக்கல் இந்த ஏரியாவில் உங்களுக்கு ஒரு 16 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ரிசர்வேஷன் வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் அப்படின்ட்டு. இதில் வந்து அன்ரிசர்வ்டுக்கு 18, இடபிள்யூஎஸ் அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 4, ஓபிசிக்கு 11 வேகன்சி, எஸ்சிக்கு 8, எஸ்டிக்கு 3ன்னு இப்போவே வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ அதுவும் இந்த ஒரு இதில் வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது ஜூனியர் இன்ஜினியர் சிவில். இது டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு மொத்தம் 25 வேகன்சி இருக்குது. ஒரு 16 years எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டிசைன், பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஃபீல்டில் உங்களுக்கு இருக்கணும். அடுத்ததும் ஜூனியர் இன்ஜினியர் சிவில். இதில் ஒரு 5 வேகன்சி இருக்குது. இந்த 5 வேகன்சிக்கும் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க ஒரு 16 years கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில், அதே மாதிரி ஹைட்ரோ கார்பன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல். 2 ஓப்பனிங் இருக்குது. இது டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கானது. மினிமம் ஒரு 16 years இதே இவங்க ரிலேட்டட் சப்ஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கிற அந்த அனுபவம் வந்து இவங்களுக்கு வேணும். அடுத்தது ஜூனியர் ஆஃபீஸர் ஹெச்ஆர். ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 2 வேகன்சி இருக்குது. பிபிஏ கிராஜுவேட்ஸ் ஆர் எனி டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் ஒரு 16 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜூனியர் ஆஃபீஸர் அட்மின். இதில் 2 வேகன்சி இருக்குது. ஸோ இதுக்கும் பிபிஏவும் இல்லை எனி கிராஜுவேஷன் வேணால் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் ஒரு 16 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் கிரேட் வந்து E0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 50. எல்லா வேலைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 50. பட் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஏதாவது வேணும்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அது வந்து அவங்களோட டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. ஸோ ஸ்கேல் பே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30,000லேருந்து 1,20,000 வரைக்கும் உங்களோட சேல்ரி இருக்கும். இது தவிர ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் ஆரம்பித்து ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் வரைக்கும் இருக்கிற அந்த போஸ்டிங் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபுல் டைம் டிகிரியாக படிச்சிருக்கணும். அதே மாதிரி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிருக்கணும். போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் 16 years வேணும். பட் 6 and 7 எனி டிகிரி ஆர் பிபிஏன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இதுக்கு வந்து நீங்கள் ஈவன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் கூட படிச்சிருக்கலாம், ஃபுல் டைமும் படிச்சிருக்கலாம். பட் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அந்த மாதிரியான ஒரு சர்டிஃபிகேட் உங்ககிட்ட கண்டிப்பாக வேணும். அவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு கரெக்டான ப்ரூஃப் நீங்கள் கொடுக்கணும். அதாவது அவங்க பாஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஜாயினிங் லெட்டர் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி டேட் ஆஃப் ரிலீவிங், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, இல்லை உங்களுக்கு வந்து பே ஸ்லிப், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃப், எல்லா ப்ரூஃபும் வந்து இவங்களுக்கு வேணும்.
அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா, கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அதுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர், பே ஸ்லிப்பு, ஐடி கார்டு இருந்தால் ஐடி கார்டு, ஆஃபர் லெட்டரு, இது எல்லாமே அவங்க வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். செலெக்ஷன் மோட் அப்படின்னும் போது இது ஒன்லி பர்சனல் இன்டர்வியூ மட்டும்தான். எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்களோ அந்த அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸை அவங்க கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணி செலக்ட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி இந்த இன்டர்வியூக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதுக்கான அந்த ட்ராவலிங் அலவன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 3 டயர் ஏசியில் நீங்கள் ரயில் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணி இன்டர்வியூ போகும்போது சப்மிட் பண்ணி அதுக்கான அமௌண்ட்டை ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னும் போது நான் ரீஃபண்டபிள். இது வந்து 1000 ருபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி, நான் கிரீமி லேயர், இடபிள்யூஎஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு 1000 ருபீஸ் பே பண்ணணும். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தால் அவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு தடவை பே பண்ணால் இது நான் ரீஃபண்டபிள். அது இல்லாமல் மீகான் வெப்சைட்டில் போனீங்கன்னா ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் பேமெண்ட்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போய் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அப்படின்னும் போது அவங்களோட ப்ராஜெக்ட் சைட்ஸு, ஆஃபீஸு, கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் இதில் எங்கே வேணால் உங்களோட பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரொஃபஷ்னலாக செலக்ட் பண்ணுற அந்த கேண்டிடேட்ஸ்க்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் உண்டு. ஸோ இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அவங்களோட நார்ம்ஸ் படி நடக்கும். இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்க்கு தான் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கிடைக்கும். அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் meconlimited.co.in இதுதான் அவங்க வெப்சைட். இந்த வெப்சைட்டில் போய்ட்டு கேரியர் அப்படின்ற ஆப்ஷன், அடுத்தது கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள உங்களுக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. அதில் பர்டிகுலராக இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோட அந்த நம்பர் பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு, அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்க லிங்க் மூலமாக மாத்திரம் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி அப்ளை பண்ணுற போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோட்டோகிராஃப் வந்து ஒரு 40 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி ஸ்கேன் பண்ணிக்கோங்க. உங்களோட கையெழுத்து ஒயிட் பேப்பரில் ப்ளூ ஆர் பிளாக் இங்கில் போட்டுட்டு அதை 40 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது தவிர உங்களோட சர்டிஃபிகேட்ஸோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எதாக இருந்தாலும் அது ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் போட்டு அதையும் ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெட்ரிகுலேஷன் 10th 12th அதே மாதிரி நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்களா இல்லை டிப்ளமோ படிச்சிருக்கீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட், அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு அது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், கிராஜுவேஷன் இல்லை போஸ்ட் கிராஜுவேஷன் என்ன நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அது, அதே மாதிரி எல்லா செமஸ்டருக்கான மார்க் ஷீட்டும் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். இதை தவிர எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், நீங்கள் பாஸ்ட் ஒரு 16 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா, ஸோ எங்கெங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்க அதோட அப்பாயின்மெண்ட் லெட்டர், ரிலீவிங் லெட்டர் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். இதை தவிர ஐடி ப்ரூஃப்காக நீங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு இதுவும் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் அப்படின்னும் போது அவங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதே மாதிரி உங்களுக்கு வந்து கேட்டகரி வைஸ் வந்து ரிசர்வேஷனும் உண்டு. ஸோ அதுக்காக நீங்கள் அதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி இல்லை எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருந்தால் அதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஒருவேளை நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்த கேட்டகரி கீழே அவங்க என்ன செலக்ட் பண்ண முடியுமோ, என்ன வந்து அப்ளிகபிளோ அதை கண்டிப்பாக கொடுப்பாங்க. இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்றேன். இந்த லிங்க் வந்து நேராக நோட்டிஃபிகேஷனுக்கே போயிடும். ஸோ நோட்டிஃபிகேஷனில் இந்த ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்டது, அதே சமயத்தில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் அதை படித்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். அதே சமயத்தில் கம்பெனியோட வெப்சைட்டையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.